இந்த அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அப்ப இவங்களோட பொண்ணு கையை அறுத்துக்கிட்டு பாத் டப்ல இறந்து போயிட்டு இருக்கா. இதை பார்த்து இவங்க பயங்கரமா மனசடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட ஃபியூனரல் அப்போ இறந்து போன இவங்க பொண்ணு அங்க வராம இருக்கு. இதை பார்த்து இவங்க என்ன இல்லூஷன்லாம் வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கு நைட்டே சேடா சாப்பிடாம வீட்டுல உட்காந்துட்டே இருக்கும்போது தண்ணியாச்சு குடிங்கமான்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா இறந்து போன இவங்க பொண்ணு. இதை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு டைட்டா கட்டி பிடிச்சி என்ன விட்டுட்டு போக உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு, அம்மாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா அப்படின்றாங்க. ஆனா இந்த பொண்ணு நான் ரொம்ப நல்லதாமா இருக்கேன், நீங்க முதல்ல இந்த தண்ணியை குடிங்க அப்படின்றா. சரிமா சரிமா நீ வந்துட்டல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், தண்ணி தானே இந்த குடிக்கிறேன்னு சொல்லிட்டு குடிக்க போறாங்க பாருங்க. டக்குனு உங்க போனுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அதுல என்ன போட்டுக்கணும், அந்த தண்ணியை குடிச்சீங்கன்னா நீங்க செத்தீங்க, வந்திருக்கிறது உங்க பொண்ணே கிடையாதுன்னு இருக்கு. டக்குனு இப்போ ஒரு செகண்ட் பார்த்தா அந்த பொண்ணை காணவே காணோம். இப்போ இந்த மெசேஜும் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு சுத்தமா ட்ரேஸ் பண்ண முடியல. மறுநாளே போயிட்டு ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் மீட் பண்றாங்க. அவர்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி அவ இறந்து போனதை என் கண்ணெதிரில பார்த்தேன், போஸ்ட்மார்ட்டம் பண்ற ரூம்ல கூட அவளை விட்டு போகாம அவ கூட தான் சொல்லிட்டு புலம்பி அழுகுறாங்க. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க யாரா இறந்து போயிட்டாங்கன்னா ஒரு பிரம்மையால அவங்க நம்ம கூடவே இருக்கிற மாதிரி தான் தோணும், இதெல்லாம் நார்மல் தாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. அப்ப அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்றாங்க. அதுக்கு டாக்டர் வீடியோ ஃபுட்டேஜ் இருந்தாவாச்சும் ஒரு ஆதாரமா இருக்கும், டெக்ஸ்ட் எல்லாம் எப்படிமா அப்படின்றாரு. ஆனா அன்னைக்கு நைட் இவங்க பொண்ணு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இவங்க வீட்டுக்குள்ள வரா. வந்து சாப்பிடுமா உனக்காக தான் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீ ஃபுட்டா செஞ்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு டெஸ்டிங்காக தான் பண்ணிருப்பாங்க. இவங்க பொண்ணுக்கு சீ ஃபுட்னாலே அலர்ஜியா. இப்ப சூப் எடுத்து குடிச்ச அடுத்த செகண்ட் இந்த பொண்ணுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்குது. அப்ப நம்ம பொண்ணு தான் போல இருக்கு, இவ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அவ பயங்கரமா நடிக்கிறா, நம்பாதன்னு வந்திருக்கு. இத பார்த்த அடுத்த செகண்டே கரண்ட் ஆஃப் ஆயிடுது. மறுநாளே அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வீடியோ எடுக்க சொன்னே எடுத்தீங்களான்னு சொல்லிட்டு டாக்டர் கேக்குறாரு. எங்க வீட்ல செக்யூரிட்டி கேமரா இருக்கு, அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காட்டுறாங்க. அதுல பார்த்தா இவங்க மட்டும் தான் தனியா நைட் உட்கார்ந்து சாப்பிடாம இருக்கு, ஆப்போசிட்ல யாருமே இல்ல. இது உங்களுக்கு வரக்கூடிய இல்லூஷன் தான், நான் மாத்திரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டாக்டர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட் மறுபடியும் உங்க பொண்ணு சிகப்பு ட்ரெஸ்ல வந்துட்டு அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், என் கூடவே வந்துருங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போலாம் அப்படின்றா. எங்க தாமா கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்டா கத்தி எடுத்து கொடுத்து மணி கட்ல வெட்டிக்கோங்க அப்படின்றா. இவங்களுக்கும் பயங்கரமா பயமா இருக்கு. கத்தி எடுத்து கையில கொடுத்து வெட்டிக்கோ வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டே இருக்கா. இவங்களுக்கே இப்ப மனசு ஒரு மாதிரி ஆயிட்டு வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அம்மா அவ சொல்றதெல்லாம் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸ் கேக்குது. என்னடான்னு சொல்லி பார்த்தா இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணு கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறா. நான் தாமா உங்க உண்மையான பொண்ணு, அவ கிடையாது, நான் சொல்றது கேளுங்க, என் கூட வாங்கன்றா.